சிறப்புரையாற்றுவதற்கு அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரர் மௌலானா வாசிம் கான் ஹசனி அவர்கள் வலைதளங்களும் பெண்களும் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தபீஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் என்னை பேசுவதற்காக வேண்டி அழைத்திருக்கிறார்கள். என்னால் முடிந்த வரை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்க போதனையை, கல்வியை முடிந்த அளவு நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். கொஞ்சம் அமைதியாக இருந்து என்ன சொல்கிறோங்கிறத கொஞ்சம் உள்வாங்குங்க. இது பயானா நீங்கள் நினைக்க வேணாம், ஒரு உரையாடல் மாதிரி தான். இடையில கேள்வி கூட கேட்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் நான் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன். நீங்கள்லாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி செவி தாழ்த்தி அதை கேட்டு உள்வாங்கி இவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த வலைத்தளங்கள், இந்த இணையதளத்தில் இன்றைய தினத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய இஸ்லாமிய பெண்களாக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத சகோதரிகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அங்கு விளங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, குன்தும் கைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் பேசுவான். ஏன் தெரியுமா? அதற்கு அல்லாஹ் பின்னால் சொல்லும் பொழுது, அனுப்பப்பட்ட சமுதாயத்திலேயே, வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், அந்த மக்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். தஅமுரூன பில் மஅரூஃப், ஏன் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், நன்மையான விஷயத்தை பிறருக்கு ஏவுறீங்க. வதன்ஹவுன அனில் முன்கர் வதுமினூன பில்லாஹ், இன்னும் தீமையான விஷயத்தை விட்டு பிறரை தடுக்கிறீர்கள். இறைவனை, ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் தான் நீங்கள் சிறந்த சமுதாயம். இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து சமுதாயத்தை காட்டிலும் குன்தும் கைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். நாம் உண்மையில் சிறந்த சமுதாயமாக இருக்கிறோமா என்று நமக்கு நாமே ஃபீ நப்சி, தனக்குத்தானே நாம் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சிறந்த சமுதாயமாக ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள். இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள், சஹாபி பெண்கள். நன்மையை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். தன்னிடத்தில் தவறு வந்தாலும் அதை திரித்துக் கொள்வார்கள், அதை திருத்தி பிறருக்கும் அதை தவறு என்று எடுத்துரைப்பார்கள். இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவரிடத்தில் தவறென்று சஹாபாக்களோ சஹாபி பெண்களோ யாராவது தவறு செய்ததை எடுத்து சொன்னால் அதை செவிதாழ்த்தி கேட்டு அந்த தவறை திருத்திக் கொள்வார்கள். தவறென்று சொன்னால் தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பான்மையிலும் இருந்தார்கள். தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். தவறை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இதனால் அவர்கள் வரலாற்றில் கொடிகட்டி பறக்கக்கூடிய, வானில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்று இன்றைக்கு சஹாபாக்களுடைய அந்த வரலாறு நமக்கு தெரியாவிட்டாலும் சஹாபாக்களை பற்றி பேசப்படும் பொழுது நம் இடத்தில் ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்படுவதை பார்க்கலாம். காரணம், அல்லாஹ் அவர்களை அந்த அளவுக்கு உயரத்தில் வைத்திருக்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டதாக குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அப்போ அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? நன்மையை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். காரணம், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மனமாற நேசம் கொண்டார்கள், மனமாற நேசித்தார்கள். இன்னைக்கு நாம
எப்படி நேசிக்கிறோம்? எனது தூதரை, என்னுடைய ரப்பை நாம் எப்படி நேசிக்கிறேன்? பெயரளவில் வெறும் அப்துல்லா, ஆயிஷா என்று பெயர் வச்சிருந்தால் அல்லாஹ்வை நேசிப்பதாக அர்த்தமா? அப்போ அல்லாஹ்வை நான் எப்படி நேசிக்கிறேன்? இன்று நமது நிலைமை என்ன? யாருடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி நான் போராடி கொண்டிருக்கிறேன்? யாருடைய வாக்கை தெய்வ வாக்காக, அது வேத வாக்காக எடுத்து எனது வாழ்க்கை நடக்கக்கூடியவராக நாம் இருக்கிறோம்? நமது பெண்கள், நமது இளம் சமுதாயம், நமது இளைஞர்கள் எதை அவர்கள் வேத வாக்காக எடுத்து வாழ்கிறார்கள்? யாருக்கு பின்னால் இன்றைய தினத்தில் சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. நெட்டை ஓப்பன் பண்ணி நியூஸை பார்த்தா சுபஹான் அல்லாஹ், பேரை பார்த்தால் இஸ்லாமிய பெண், இஸ்லாமிய ஒரு இளைஞன், ஆனால் தோற்றத்தை பார்த்தாலும் இஸ்லாத்துடைய தோற்றம், ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள், கொள்கைகள் எல்லாம் மோசமானதாக, இஸ்லாத்துக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நீங்கள் யாரும் முழுமையான மூமினாக ஆக முடியாது. லா யுக்மினு அஹதுக்கும், நீங்கள் யாரும் முழுமையான மூமினாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருக்கு நான் எதுவரை, மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், வார்த்தையை கவனிக்கணும். மின் வாலிதிஹி வ வலதிஹி, தன்னுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையை விட, தான் பெற்றெடுத்த குழந்தையை விட, உலக மக்கள் எல்லாரையும் விட நான் உங்களுக்கு நேசத்திற்கு உள்ளவனாக ஆகாத வரை நீங்கள் யாரும் முழுமையான மூமினாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய நேசம் யார்கிட்ட இருக்கு? சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய உம்மா அப்பாவை நான் நேசிப்பதை விட, என் கணவனை நான் நேசிப்பதை விட, என் பிள்ளையை நான் நேசிப்பதை விட ஒரு நெடிகனை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைய தினத்தில் உருவாகி இருக்குது. ஒரு இஸ்லாமிய பெண் பேட்டி கொடுக்குறாங்க, என் கணவனை விட இந்த நடிகர் எனக்கு பிடிக்குங்க. இதை கேட்டு அழுகிறதா சிரிக்கிறதா என்ன செய்யறது? என் கணவனை விட, உங்க எல்லோருக்கும் தெரியும், திருமணம் முடித்து சென்றால் கணவன் தான் உலகம், அதுதான் ஒரு குடும்பம். திருமணம் முடிக்காதவரை அந்த பெண் தாய் தந்தையினுடைய அரவணைப்பில் வாழ்வாள். திருமணம் முடித்து விட்டால் அவளுக்கென்ற அடையாளம் கணவன், அது ஒரு தனி குடும்பம். எப்பொழுது ஒரு குடும்பம் உருவாகுது? திருமணம் முடிச்சுட்டா ஒரு குடும்பம், அப்படிதானே? ஆனால் தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும், தன்னுடைய மனைவியை காட்டிலும், தன்னுடைய கணவனை காட்டிலும், பிள்ளையை காட்டிலும் யார் நேசத்திற்குரியவர்? இன்று தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும், தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் யார் நேசத்திற்குரியவர்? ஒரு நடிகர். கேட்கலையா? ஒரு நடிகனை தான் இன்றைய தினத்தில் நம்முடைய சமுதாயம் நேசத்திற்குரியவனாக இருக்குது. இதுல அவளை என்ன தெரியுமா? பக்கத்தில் கணவர் நிற்கிறார். ஆமா ஆமா, என்னை விட என் மனைவிக்கு அவரை தான் பிடிக்கும். அட வெக்கம் கட்டவங்க. இது நான் சொல்லல, ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 நபர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். தலாசத்துன் கத் ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜன்னah, 3 நபர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லல, வார்த்தையை கவனிக்கணும். சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். சொர்க்கம் அவங்களுக்கு தடை. 3 நபர்ல முதலாள் யாருன்னா, முதுமினுல் ஹம்ர், மதுவை நிரந்தரமாக குடிக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், மற்ற
மதுவை அவ்வப்போது வீக்கெண்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு எடுத்துக்கக்கூடிய சமுதாயம் கொஞ்சம் சிந்தனை செய்யணும். நான் டெய்லி குடிக்கக்கூடிய நிரந்தர குடிகாரம் இல்லையே, தௌபா செய்யாமல் கொடுத்தா குடிப்பேங்க, இல்லைனா குடிக்க மாட்டேங்க, இவன் நிரந்தர குடிகாரம் தான். கொடுத்தா குடிப்பேனா என்ன கொள்கை? அல்லாட்ட தௌபா செஞ்சு இனிமேல் அதை தொடமாட்டேன் என்று வராத வரை நிரந்தர குடிகாரம் தான். நான் மாசத்துல ஒரு தடவை தான் குடிப்பேன், வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குடிப்பேன், கொஞ்சம் குடிப்பேன், என் நிலைமையெல்லாம் அது தடுமாறாது, நல்ல நிதானமாக இருப்பேன், நீ குடிகாரம் தான். முதுமினும் ஹம்ர், நிரந்தர குடிகாரன், சொர்க்கத்திற்கு நுழைவது தடை. ஒல் ஆக், தாய் தந்தையை நோய்வினை செய்யக்கூடியவன், சொர்க்கம் செல்வதற்கு தடை. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தையூஸ். தையூஸ் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்து இல்லாத வீட்டு உள்ள மானக்கேடான விஷயங்கள் நுழைவதை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடியவன். இவனுக்கு அவன் பேர் என்ன சொல்லுவோம்? வீட்டில் ஒரு பெண் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை செய்கிறாள், ஆடுகிறாள், பாடுகிறாள், அரைகுறை ஆடை உடுத்துகிறாள், இப்படி தேவையில்லாத மார்க்கத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய ஆபாசமான செயல்கள்லாம் இடம்பெறுகிறது. இதை கண்டு கொள்ளாத குடும்ப தலைவர், தாய், தகப்பன், இவர்களுக்கு பெயர் தையூஸ். நம்ம தமிழ்ல சொன்னா வெக்கம் கெட்டவர்கள், அப்படித்தானே? வேற ஏதாவது பேர் இருக்கா? பேர் தான் சொல்லுங்க, வேற எதுவும் எனக்கு தெரியல. வெக்கம் கெட்டவர்கள் இவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது, அவர்களுக்கு சொர்க்கம் தடை. இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய பெண்கள் ரீல்ஸுங்கிற பேர்ல திங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு. தாய் தந்தை எதையில எப்படி அதை அங்கீகரிக்கிறாங்க? ஒரு கணவன் பார்க்க வேண்டிய ஒரு மனைவி இன்றைய தினத்தில் உலகம் முழுக்க ஒரு அழகை வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண் நறுமணம் பூசியவளாய் பல ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் அந்த நறுமணம் நுகரப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்தால் ஃபஹிய ஜானியா, அவள் ஒரு விபச்சாரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இதுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், இணையதளத்தில் வெக்கம் இல்லாமல் கூச்ச உணர்வு இல்லாமல் இப்படிப்பட்ட செயல்பாடில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு என்ன பெயர் சொல்வது? இதை யார் கண்டிப்பது? பெற்றோர்கள் இதை கவனம் எடுக்க வேண்டாமா? பிள்ளைகளை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? மானக்கேடான செயல்கள் வீட்டுக்குள் நுழைவதை பார்த்து கொண்டு ஆமா சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்குது, அடிச்சு வெளியே துரத்துங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிள்ளைகள் அவர்களுடைய பேச்சு கேட்கலனா, எங்க பேச்சு கேட்குது, அது பேச்சதை நாங்கள் கேட்டு நடக்க வேண்டியதா இருக்குது. அப்ப காலத்துக்கும் அப்படியே விட்டுடுவீங்களா? அந்த பிள்ளைகள் திருந்துவதற்காக நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் எக்கடும் கெட்டு தொலைந்தால் என்ன என்று விட்டு விடுவோமா? இதற்காகத்தான் 10 மாதம் சுமந்து தாய்மார்கள் பெற்றார்களா? இதற்காக வேண்டித்தான் இரவு நேரத்தில் தனது குழந்தை கத்தும் பொழுதும் அழுகும் பொழுதும் அது வயிற்று வலியில் அழுகிறதா, பசியில் அழுகிறா என்று கண் விழித்து தோளில் போட்டுக்கொண்டு விடிய விடிய லாத்தி அங்கே இங்கேயும் நடந்து என் பிள்ளையை நான் தூங்க வைத்தனா? இதற்காக வேண்டித்தான் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்த்தனா? என் பிள்ளை வழிகட்டில் செல்வதற்காக வேண்டி, என் பிள்ளை நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நுழையாமல் நரகத்திற்கு நுழைவதற்காக வேண்டி, இதற்காகத்தான் என் பிள்ளையை நான் பெற்றெடுத்தனா? அப்ப நம்முடைய கொள்கை என்ன? இப்ப நம்முடைய பிள்ளையுடைய வளர்ப்புடைய நிலைமை என்ன? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு, நம்முடைய பிள்ளையுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. போனை வாங்கி கொடுத்துட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கொரோனான்னு ஒன்று வந்ததுதான் வந்துச்சு, எல்லா பிள்ளைகள்டையும் ஸ்மார்ட் போனு. கேட்டா பாடம் படிக்கிறதுக்கு ஒருத்தன் பாடம் படிக்கிறது கிடையாது, 10 வயசு மேலே கூப்பிட்டு கேட்டால் ஒன்று ஃப்ரீ ஃபயர் விளாடுவான், இல்லைன்னா அந்த பப்ஜிக்கு மேலே வேற ஏதோ ஒரு பப்ஜி வந்திருக்கு அதை விளாடுவான். இதைத்தான் விளாடுறான். நம்ம என்னைக்காச்சும் கண்டுக்கிறோமா? உலமாக்கள் ஊன்னு பேசுனாங்க, எதையும் கண்டுக்கல. ஏதோ ஒரு கேம்ல ஒரு காட்சியில் வருது, அங்க இறைவனுக்கு இணை வைப்பதை போன்ற ஒரு காட்சி, உடனே வீடியோ எடுத்து போட்டு உலமாக்கள் ஃபத்வா கொடுக்குறாங்க, இந்த கேம் வளரக்கூடாது, ஹராமு, இதுல நிறைய இணை வைப்பு கலந்துருக்குன்னு சொல்லி கண்டுக்கல. அது தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வளரான், நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்ம பிள்ளை எதை பார்க்கிறான், எதை பேசுறான், என் பிள்ளை எதை பார்க்கிறது, எதை பேசுகிறது கண்காணிக்கிறோமா? கிடையாது. கேட்டால்
ஃப்ரீடமாக விட வேண்டியதுதான். அதுக்குன்னு என் பிள்ளை வழிகட்டில் போகிற அளவுக்கா, வழிகட்டில் போகக்கூடிய அளவிற்கா? ஒரு நடிகனை பார்ப்பதற்காக ஒரு இளைஞன் செல்கிறான். எல்லாம் இப்போ நடந்த சம்பவத்தை பதிவு செய்கிறேன். நம்ம பிள்ளைங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, நம்முடைய வலைத்தளத்தில் எந்த அளவுக்கு பிள்ளைங்க மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு நடிகனை ஒரு இளைஞன் பார்க்க போகிறான். பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? இதுவரைக்கும் வரலாற்றில் அப்படி ஒரு செய்தியை நான் கேட்டதில் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் பிடித்த நோம்புக்கெல்லாம் இறைவன் எனக்கு கூலியை கொடுத்து விட்டான். நான் சிரிக்கவா இல்லை அப்படி ஓரமாக உட்காந்து அழுகிறதாக எனக்கு தெரியல. நோம்புக்கு அல்லாஹ் கூலியை கொடுத்தானா? அவரை பார்த்ததில்லை. அவரை பார்த்த உடனே கூலி கிடைச்சிருச்சிங்க. என்ன அல்லாஹ் சொல்றான், நோம்புக்கு நான் கூலி கொடுப்பேங்கிறான். மலக்குமார்கள் கூட கூலி எழுத முடியாது. மலக்குமார்கள் கூட கூலி எழுத முடியாது. அதை நாளைக்கு நான் தருவேன் அல்லாஹ் சொல்றான். இவருக்கு ஒரு நடிகனை பார்த்ததுக்கு கிடைச்சிருச்சான். அப்ப எந்த அளவுக்கு மார்க்கத்தை பற்றி அறியாமையில் நம்முடைய இளைஞர்கள் சென்று கொண்டு இருக்கிறாங்க. சின்ன செஞ்சு பாருங்க. சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு புர்காவோட ஒரு பெண்மணி போகுது தேட்டருக்கு. தேட்டருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த ரிவ்யூ எடுப்பாங்கல்ல, அந்த ரிவ்யூ எடுக்கிறாங்க. எப்படிமா இருந்துச்சு படம்? அதை பார்த்தாலே நமக்கு வயத்தெரியுது. நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அந்த அம்மா சொல்லுது, ஜும்மாவுடைய தொழுகை கூட தொழுவாம நான் இங்க வந்து பார்த்தங்க, மனசுக்கு திருப்தியா இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஜும்மாவுடைய தொழுகையை காட்டிலும் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு கூத்தாடி நடிச்ச படத்தை பார்க்கறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? தொழுகை அதாவது ஒரு செயலை விட்டுட்டு சொல்லுவோம்ல, ஜி எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, நீங்க கூப்பிட்டதுனால நான் வந்துட்டேன் அப்புறம் சொல்லுவாங்க. அப்ப என்ன? இவர் கூப்பிட்டதோட முக்கியத்துவம். என் வேலையை விட்டுட்டு நீங்க கூப்பிட்டதுனால நான் வந்தேன் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம். இப்ப அவங்க முக்கியத்துவத்தை சொல்றாங்களாம். அந்த மக்கள்லாம் டிவியில பார்த்து அப்படி பிரமிச்சு போடுவான். தொழுகையை விட்டுட்டு வந்துட்டீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கிறீங்க. ஒரு மானங்கட்ட காரியம், வெக்கங்கட்ட காரியம். இப்போ சிந்தனை செஞ்சு பாருங்க. இதுதான் நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை. இப்படிதான் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? மார்க்கத்தை பற்றி அறியாம, மார்க்கத்தை பற்றி சுத்தமா விளங்கல. ஒரு பக்கம் நம்முடைய இளம் சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள். இந்த சமீபத்தில் ஒரு IPL ஒரு கேம் நடந்துச்சு, முடிஞ்சு தெரியுமா? நம்ம பயலெல்லாம் பைத்தியமா அலைஞ்சான். நான் கேட்கிறேன், அவன் ஜெயிச்சதுக்கு ஒரு பைசா கொடுப்பானா? ஒவ்வொரு வீரனையும் பல கோடிக்கு அவன் ஏலத்துக்கு எடுக்கிறான். நமக்கு ஒரு பைசா கிடைக்குமா? நெட்டு காசு போட்டு அதை பார்க்குறான், நம்மளும் பார்க்க விடுறோம், போட்டு கொடுக்குறோம். நான் கேட்கிறேன், என் பிள்ளை நான் பேசுறதை கேட்க மாட்டானா? அப்ப எந்த கண்டிஷன்ல என் மகன் என்னட்ட இருக்கிறான், என் மகள் இடத்துல இருக்கிறா? அப்ப என்னுடைய கண்ட்ரோல்ல என் பிள்ளை இருக்கிறா இல்லையா? இதனுடைய விளைவு தான் நாளைக்கு வந்து பிள்ளைகள் வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவங்களுடைய விருப்பத்தை தேடி போயிட்டாங்க, பிள்ளைய வந்து தன்னுடைய தாய் தந்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்க. இங்க ஆரம்பிக்கிற விளைவு தான். கெட்ட செல்லம். கடைசியா பிறந்த குழந்தை 10 வருஷம் கழிச்சு நான் குழந்தை பெற்றேன், 4 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, அதுக்காண்டி ஒரு தருதலையை கொன்று அவர்களை வாழ விடலாமா? ஒரு சமூகத்திற்கு விரோதியாக அவனை வளர்க்கலாமா? என்ன தப்பு செஞ்சாலும் என் புள்ள தங்கம். இது எங்க போய் முடியும்? இல்லை நினைச்சு பாருங்க. இல்லை எங்க போய் முடியும்? பாசம் இருக்கலாம், ஆனா என் பிள்ளை வழிகேட்டில் போற அளவுக்கு அந்த பாசம் இருக்கக்கூடாது. தப்புன்னு அந்த இடத்துல கண்டிக்கணும், அவனுக்கு தெரியப்படுத்தணும். அது தெரியப்படுத்தலை அப்படின்னு சொன்னா இதுதான் நிலைமை. இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல, அல்லாஹ் அக்பர், இன்ஸ்டாகிராமில் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு பேர் ஃபேக் ஐடியில பேர் மாற்றி வச்சுக்கிட்டு, ஏன்னா ஊருக்குள்ள தெரிஞ்சு போயிடும், ஊர்ல தான் பேரை வச்சா தெரிஞ்சு போயிடும். டாடி பிரின்சஸ் அப்பா பேரு, டாடி பிரின்சஸா, லிட்டில் பிரின்சஸா, மாம் லவ்வரா, இப்படி பேர் வைப்பாங்க. பேர் வச்சுக்கிட்டு போட்டோ போடுறது, தெண்டத்துக்கு போட்டோ போடுறது. யாராச்சும் ஒருத்தன் சூப்பர் மேடம், நீங்க சூப்பரா மெசேஜ் போட்டிருக்கிறீங்க, நல்ல, அவன் உன்கிட்ட பேசுறதுக்காக வலைய விரிச்சுக்கிட்டு இருக்கிறான். தேங்க்யூ பிரதர் உன்கிட்ட கேட்டானா? அவன் நான் கேட்குறேன், அவன் கேட்டானா? தேங்க்யூ பிரதர், பிரதர் போடுவா. அப்படியா? நீங்க எந்த ஒரு வளரும் 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 கடைசியில் போய் கேள்விக்குரிய போயின்றோம், முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்றைய நிலைமை. நான் கேட்கிறேன், எதுக்கு இன்ஸ்டாகிராம்? நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கா? நியூஸ் சேனல் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி என்ன சாதிக்க போறோம்? ஒண்ணுமில்லை.
அதாவது பயன்படுத்த தெரிஞ்சால் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு போட்டு இருக்குது. இப்போ யாரும் ஒரு போட்டு, ஒரு கப்பல், அதில் யாரும் பயணம் செய்யாமல் இருக்கிறது இல்லை. எல்லாரும் பயணம் செய்ய தானே செய்கிறாங்க, போக தான் செய்கிறாங்க. யாராச்சும் உடைந்து போன போட்டை வச்சுக்கிட்டு பயணம் செய்வாங்களா? போட்டை வச்சுக்கிட்டு பயணம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ அவனுக்கு போட்டை பற்றி தெரியுது. அப்போ அது சரியான முறையில் அதை பயன்படுத்த முடியும், நல்ல விதமாக இருக்குன்னு சொன்னால் அதில் பயணம் செஞ்சுட்டு அவங்க பாதுகாப்பாக வராங்க. அது உடைந்த போட்டாக இருக்குது, அதில் பயணம் செய்வது ஆபத்துனா யாரும் பயணம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய ஈமான், என்னுடைய மார்க்கம் என்னோட வலுவாக இருக்கா, நான் இதில் பயணம் செய்வேன், நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துவேன் உறுதி இருந்தால் பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. உறுதி இருந்தா என்னன்னு பார்த்துக்கிடுங்க. இல்லை நமக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சா வேணாம். அதை கொண்டு நமக்கு கண்ணியம் கிடைக்க போறதில்லை. ஒரு காலத்தில் டிக்டாக் தலை தூக்கி ஆடுச்சுன்னா எத்தனை தலாக் வந்துச்சு தெரியுமா? டிக்டாக்கை பயன்படுத்தி எத்தனை தலாக் வந்துச்சு தெரியுமா? எத்தனை கணவன் தன்னுடைய மனைவியை குத்துனான்னு தெரியுமா? கொலைகேஸ் ஆனிச்சு தெரியுமா? கணவன் இல்லையா, அந்த ஐடியை போட்டு டான்ஸ் ஆடி போடுறது. 10 பேர் லைக் போடுவான், 10 பேர் என்ன செய்வான், லைக் போடுவான், ஷேர் பண்ணுவான். சில வார்த்தைகள் சொல்வதற்காக வேண்டி என் மனம் துடிக்கிறது, சபையுடைய ஒழுக்கத்தை நாடி சொல்ல என் நாவு மறுக்கிறது. சூசகமா சில வார்த்தையை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிந்து கொள்ளுங்க. ஒரு பெண்மணி கேட்டாங்க, ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, என்னம்மா உனக்கு மட்டும் லைக்கு அள்ளுது, எனக்கு வரலையே. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் எதை காமிக்கணுமோ காமிச்சா லைக்கு வரும். இவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அசிங்கமா இருக்குது, கேவலமா இருக்குது, சொல்றதுக்கு நாவுகள் கூசக்கூடிய நிலைமையில இருக்குது. இன்னைக்கு அப்படிதான் இளம் சமுதாயம் போயிட்டு இருக்குது. எவ்வளவு கொலைகள்! அதனுடைய காரணமா இணையதளத்தில் யார் மூலயமாவது ஒரு சில தொடர்புகள் ஏற்பட்டால் குடும்பத்தையே விட்டுட்டு போகக்கூடிய அளவிற்கு தன்னை மறந்தவர்களாக. இப்ப சமீபத்தில் ஜூன் 3 நியூஸ் வந்துச்சு, கேரளாவில் நடந்த ஒரு நியூஸ், எல்லாருடைய உள்ளத்தையும் அப்படியே கசக்கக்கூடிய ஒரு நியூஸ். திருமணம் தாண்டிய உறவுல ஒரு பெண்மணி இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நியூஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த 1.5 வயசு குழந்தை அந்த அம்மாவுக்கு இருக்குது. 1.5 வயசு குழந்தை அந்த அம்மாவுக்கு இருக்குது. ஆனால் தன்னுடைய திருமணம் தாண்டி உறவில் இருக்கக்கூடிய அந்த ஆணோடு சேர்வதற்கு, ஒன்றாக இருப்பதற்கு எனது பிள்ளை தடையாக இருக்குது அப்படிங்கிறதுனால 1.5 வயசு பிள்ளை. இங்கே இருக்கிற பிள்ளைங்களை மூஞ்ச பாருங்க, குழந்தையோட முகத்தை பாருங்க, ஒரு இறக்கம் வரும், நம்மளை அறியாம சிரிப்பு வரும். ஒரு பிள்ளை கத்திட்டு ஓடுனா கூட நமக்கு அதோட குறும்புத்தனத்தை நினைச்சு நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த 1.5 வயசு பிள்ளை கொலை செய்யப்படுது. 1.5 வயசு பிள்ளை கொலை செஞ்சுட்டாங்க. கொலை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அதோட முடிஞ்சிடும். விவரத்தை சொல்றேன். உடல் கூராய்வுல பார்க்குறாங்க, நெஞ்சிலும் மூளையிலும் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. விழாவில் 8 இடத்துல விழா எலும்பு உடைஞ்சிருக்கு. உடல்ல முழுவதுமாக 92 காயங்கள் இருந்தது என்று உடல் கூராய்வுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பதிவு செய்யறாங்க. ஒரு குழந்தையை பிடிச்சி நெய்ச்சாலே செத்து போயிடுமே, இறந்து போயிடுமே. அந்த குழந்தையுடைய மூளையில இரத்த கசிவு, நெஞ்சில் இரத்த கசிவு, விழாவில் 8 எலும்பு உடைஞ்சு இருக்குது, உடம்புல 92 காயங்கள்னு சொன்னா அப்ப எந்த மனநிலையில தன்னுடைய 1.5 வயசு பெத்த பிள்ளைய கொண்டிருப்பாங்க? அப்ப நிலைமை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சமூகம் எதை சாதிக்க நினைக்கிறார்கள்? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷைத்தான் இதைத்தான் விரும்புவான். ஷைத்தான் என்ன சொன்னான்? நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கிட்ட, ரஜீமாக மாத்திட்ட, விரட்டி அடிக்கப்பட்டவனாக மாத்திட்ட, அதனால உன்னுடைய அடியாரக்கூடிய வலது இடது முன்பின் எல்லா இடத்திலும் நான் அமர்ந்து கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நீ அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பார்க்க மாட்டாய், அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நீ காண மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சொன்னான்.
இன்னைக்கு நம்ம அதிகமான நபர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய போதனை, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை எந்த அளவுக்கு எடுத்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், சும்மா வைக்கிறோம். ஓதுன புள்ள திருமணத்துக்கு வீடியோ எடுத்து ஒரு சினிமா பாட்டை போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிது. என்னத்தை ஓதுனுச்சு? என்ன உள்ளத்தில் கல்வியில் என்ன இறங்குனுச்சு? சிந்தனை செஞ்சு பாருங்க. போட்டோ வச்சாலே ஏதாவது ஒரு பிஜிஎம் போடணும், ஒரு பாட்டை போட்டு வச்சாதான் மனசுக்கு திருப்தி. இந்த சபையில் பொதுவாக கேட்குற, இஸ்லாமிய மார்க்கத்தில் இசை ஹராமா ஹலாலா? சத்தமா சொல்லுங்க. ஹலால்னா நான் ரத்து கொடுக்குறேன். எப்படி ஹலால் சொல்றீங்க? ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? நான் சொல்றது ஹராம், தெளிவான ஹராம், தடுக்கப்பட்டது. உங்களுடைய புறத்துல தெரிய வேண்டியது என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இசை ஹராமா ஹலாலா? சத்தமா சொல்லுங்க. ஹராம். இதுல யாருக்காச்சும் மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து தான் வந்து நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். மாற்று கருத்தை வந்து சொல்லுங்க, நான் சத்த நேரம் கேட்டுட்டு அதுக்கு ஏதாச்சும் விளக்கம் தரேன். அப்ப எல்லோரும் வேகமானதை ஏத்துக்கிறீங்கல்ல? ஏகமானதை ஏத்துக்கிறீங்க இல்ல? யாருக்கும் மாற்று கருத்து இருக்கா? இல்ல. நான் யாரையும் குத்தி காமிக்கல, யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்த விரும்பல. இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்தை சொல்றேன். நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும் போது பாட்டு வைக்கிறோமா இல்லையா? பாட்டு வைக்கிறோம்ல, இசை வைக்கத்தானே செய்யறோம். அப்ப ஹராம செய்ய முடியுமா? அப்ப செய்யறோமே. அப்ப எந்த அளவுக்கு போதனை, இஸ்லாமிய போதனை, எந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஆயத்து, எந்த அளவுக்கு நபியுடைய வார்த்தை நம்ம உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? நீங்களே சொல்லுங்க, எந்த அளவுக்கு நாம தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது? அப்போ ஹராமம் தெரிஞ்சு ஒன்று செய்யறோம்னா அப்போ வேற ஹராமையும் செய்வோம், வேற ஒரு ஹராமையும் செய்ய துணிவோம். இல்லை அதை வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை என்னன்னா, ஒரு தனியாக ஒருத்த பாட்டை கேட்டால் கூட அவனோட முடிஞ்சு போயிடும். அவன் கேட்டான், அவன் பாவத்தை கேட்டான், போயிட்டான். ஸ்டேட்டஸில் வைக்கிறப்ப 100 பேர் பார்ப்பான். அதை 100 பேர் பார்க்க வச்சதுடைய பாவம் நமக்கு வரும். அவன் ரீஷேர் பண்ணுவான், அதை 100 பேர் பார்ப்பான். என்ன ஆகும்? 1000 பேர் அப்படியே போயிட்டு இருக்கும். சதக்கத்துல் ஜாரியா, நன்மையில பாவத்தில் தொடர்படியாக வரக்கூடிய நன்மையில பாவத்தில் பின்ன. அப்போ பாருங்க, செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு செய்கிறோம். அப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? குடும்பத்தில் கஷ்டமா இருக்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய போதனையை விட்டு புறக்கணிப்பாரோ, வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய போதனையை விட்டு புறக்கணிப்பாரோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, அவருடைய வாழ்க்கை நெருக்கடியா தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 20வது அத்தியாயத்துடைய 124வது வசனம். 20வது அத்தியாயத்துடைய 124 வசனம். யார் என்னுடைய போதனையை புறக்கணித்து வாழ்வாரோ, அதை எடுத்து வாழ்க்கையில் செயல்படுத்த மாட்டாரோ, அவருடைய வாழ்க்கை நெருக்கடியாகத்தான் இருக்கும். பிறகு அல்லாஹ் சொல்றான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமா அஅமா, மறுமை நாளில் அவரை எழுப்புவோம், குருடராக எழுப்புவோம், கண் தெரியாததாக எழுப்புவோம். கண் தெரியாததாக எழுப்பிடுவோம். அவன் கேட்பான் அல்லாஹ்ட்ட, கால ரப்பி லிமா ஹஷரதனி அஅமா வகத் குன்து பஸீரா, அல்லாஹ்வே என்னை எதற்கு கண் தெரியாதவனாக எழுப்பினாய்? நான் உலகத்தில் இருக்கிறப்ப கண் பார்வை உடையவனா இருந்தனே, நல்லா பார்த்தேனே, ஆனா என்னை இந்த மறுமையில எழுப்பி இருக்கிற கண்ணு தெரியலையே. நான் உலகத்தில் கண்ணு தெரியக்கூடியவனாக இருந்தேன், உலகத்தில் எனக்கு பார்வையை கொடுத்திருந்தியே, ஏன் இப்ப என்னை குருடனாக எழுப்பினாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுவான், கால கதாலிக், அது அப்படிதான் எழுப்புவோம். என்னங்க இது அநியாயமா இருக்கு, தோணுதா இல்லையா? என்ன அப்படிதான் எழுப்புவோம்னு சொல்றான். அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து சொல்றான், அத்தத்க ஆயாத்துனா, உன்னிட்ட என்னுடைய ஆயத்துகள் வந்தது, வசனங்கள் வந்தது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று எல்லா விதமான போதனையும் உன்னிடத்தில் வந்தது. ஃபனசீதஹா, நீ அதை மறந்தாய், அதை நீ செய்யல. கதாலிக்கல் யௌம் துன்சா, அதே மாதிரி நாங்க இன்னைக்கு உன்னை மறந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. உனக்கு ஆயத்துகளை அனுப்பினோம், குர்ஆனுடைய போதனை வந்தது,
அதோட விளக்கமாக நபியினுடைய போதனை வந்தது. எதையும் எடுத்துக்கொள்ளல, அதை மறந்து வாழ்ந்தாய். அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம ஒன்னையே மறந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயத்திற்கும் நாளை மறுமையில கண்டிப்பா கூலி இருக்குது. இங்க மனிதர்கள் அநியாயத்தை கேட்கிறாங்களோ இல்லையோ, மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா கேட்பான். கண்டிப்பா அதற்கான விளைவு நாளை மறுமையில் கொடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னிடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த நரக நெருப்பு இருக்குதே, அதனுடைய எரிபொருளாக மக்களும் கல்லும் தான் இருக்கிறது. கற்களும் மக்களும் தான் அவனுடைய எரிபொருளாக இருக்கிறார்கள். அந்த நரகத்திலே மிக கடுமையான அலைகா, அந்த நரகத்தின் மீது மலாயிகா மலக்குமார்கள் இருப்பார்கள். கிலாதுன் ஷிதாதுன், ரொம்ப கடுமையாக ரொம்ப கோரமான வழக்குகள் அதன் மீது இருப்பார்கள். அவர்கள்ட்ட என்னென்ன கத்தினாலும் என்னென்ன புலம்பினாலும் அவர்கள் நமக்கு எந்த பதிலும் கொடுக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் எதை ஏவினானோ அதைத்தான் செய்வார்கள், அதற்கு மாற்றம் செய்யவே மாட்டார்கள், அதற்கு மாற்றம் செய்யவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் இருப்பார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, சொர்க்கம் நரகம் என்று படைக்கப்பட்டிருப்பது நமக்காக வேண்டித்தான். நம் நன்மையை செய்தால் சொர்க்கத்திற்கு நுழைய போகிறோம். இறைவன் யாரையும் நரகத்தில் போடுவதை விரும்ப மாட்டான். இறைவன் யாரையும் நரகத்தில் போடுவதை விரும்ப மாட்டான். ஆனால் அதை தாண்டியும் நரகத்துக்கு நம்ம போறோம்னா நம்மளை விட ஒரு மோசமான ஒரு அநியாயக்காரர் யாரும் இருக்க முடியாது. என்னங்க அப்படி சொல்றீங்க? சில அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வெகுமதிகளை மட்டும் சொல்றேன். ஒரு ஜும்மாவிலேருந்து இன்னொரு ஜும்மா தொழுவிட்டு இருக்காங்களா, சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது, சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பு பிடித்தால் வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுது. ஆஷுடைய நோன்பு பிடித்தால் வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுது. ரமலான்ல இரவு நேரத்தில் அல்லாஹ் கையை விரித்து பாவம் மன்னிப்பு அல்லாஹ் இருக்கிறான். மற்ற நாட்கள்லையும் இரவு நேரத்தில் அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கேட்கிறான். ரமலான்ல லைலத்துல் கத்ர்னு கடைசி 10 ஒற்றைப்படையில் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது கைரும் மின் அல்ஃபி ஷஹர்னு அல்லாஹ் சொல்றான். 1000 மாதம் அல்ல. மின்னுங்கிற இந்த அரபி வார்த்தை விட என்ற அர்த்தத்தில் இந்த இடத்துல இடம் வருது. அப்போ 1000 மாதத்தை விட, 1000 மாதம் நம்ம கணக்கு போட்டால் 83 ஆண்டுகள். 1000 மாதத்தை விடனா 1000 மாதத்தை காட்டிலும் அதிகமா. ஆனால் இங்க சொல்றது 1000 மாதத்தை விட. அப்போ தோராயமா நம்ம 1000 மாதம் போட்டா கூட 83 ஆண்டுகள். அந்த இரவுல நீங்க ஒரு சஜிதாவில் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறீங்க, குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுறீங்க, ஒரு சதக்கா செய்றீங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கறீங்க, அல்லாஹ்வை தொழுகிறீங்கன்னு சொன்னா 83 ஆண்டுகள் அல்லாஹ்வை தொழுத நன்மை, சதக்கா செய்த நன்மை, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்ட நன்மை. 83 வருஷம். நாம முதல்ல 83 வருஷம் இருப்போமா? நாம முதல்ல 83 ஆண்டு இருப்போமா? ஒரு ரமலானுடைய ஒரு இரவை, அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டால் இந்த நன்மை. என் வயசு உதாரணத்துக்கு ஒரு 50ன்னு வைப்போம், இல்லை 40ன்னு வைப்போம். இதுல எத்தனை லைலத்துல் கத்ர் கடந்து போயிருக்கும்? எத்தனை 83 ஆண்டுகள். இவ்வளவு ஆண்டுல அவன் ஒரு லைலத்துல் கத்ரை எல்லா ஆண்டுலையும் அடைந்து கொண்டான் என்று சொன்னால், இரவு நேரத்தை வீணடிக்காமல் கடைசி 10 அமல் செய்திருந்தான் என்று சொன்னால், அவனுடைய நன்மை அதிகமா இருக்குமா, தீமை அதிகமா இருக்குமா? சொல்லுங்க. நன்மை அதிகமா இருக்குமா, தீமை அதிகமா இருக்குமா? நன்மை தானே இருக்கும். அப்படி நன்மை செஞ்ச ஒருத்தர் நரகத்துக்கு போவாரா? சொல்லுங்க. தாய் தந்தையை பராமரித்தால் நன்மை, கணவன் மனைவி அன்போடு பார்த்து சிரித்து கொண்டால் நன்மை. ஏன் கணவன் அன்போடு தன் மனைவியினுடைய வாயில் ஒரு கவலை உணவை ஊட்டி விட்டால் சதக்காவுடைய நன்மை. இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு கேவலமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் கடித்த அதே துண்டில், இறைச்சியுடைய துண்டில் அதே இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அவங்க ஓட்டப்பந்தயம்லாம் விளாண்டுருக்கிறாங்க. கணவனுடைய உறவுகள் இதுல நன்மை. இஷாவுக்கு பிறகு தேவையில்லாமல் விழித்து இருக்கக்கூடாது. கணவன் மனைவி பேசுறதா விழித்திருக்கலாம், முழிச்சிருக்கலாம், நன்மை. இப்படி பல வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு போறதுக்காக வேண்டி நன்மையை வாரி அள்ளி கொடுக்கிறான். அதை தாண்டி ஒருத்தன் பாவம் அதிகமாகி நரகத்துக்கு போறானா அவன் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும்? சிந்தனை செஞ்சு பாருங்க.
அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அந்த அடிப்படையில் நாம் இந்த இக்கட்டான கால சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகள் வலைத்தளத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் தேவையில்லாமல் நெட்டு நோண்ட விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. பிள்ளையோட அழுகை நிறுத்தணுமா, ஃபோனை கொடுத்துட்றோம். இன்றைக்கி வேறு வழியில் கட்டாயமாகி போச்சு. அவங்க எதை பார்க்குறாங்க எதை செயல்படுத்துகிறாங்கன்னு தெரியல. நம்முடைய பிள்ளை என்னத்தை பார்க்குறான், எதை யூஸ் பண்ணுறான்னு தெரியல. அதை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் ரசூலை பற்றி நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, நம்முடைய பெண் பிள்ளைகிட்ட அதிகமாக பேசக்கூடியவங்களா இருக்கும். நாம் வீட்டில் கரெக்டாக தொழக்கூடியவங்களா இருக்கும். இல்லைன்னா கேட்பா, நீங்கள் தொழுறீங்களா, திரும்பி நம்மளோட கேள்வி கேட்பான். இதனாலே நம்ம பிள்ளைகளை பார்த்து தொழுவுறியா போறியான்னு கேட்கறதே இல்லை. ஏன் நம்மளை திருப்பிட்டு கேட்டுருவான், நீ தொழுவுறியாமா, என்ன மட்டும் சொல்கிற, நான் தொழுவ மாட்டேன், நான் குரான் ஓத மாட்டேன், என் புள்ள மட்டும் ஓதணும். அப்போ நான் சொர்க்கத்துக்கு போவானா, என் புள்ள சொர்க்கத்துக்கு போனால் போதும். இது என்ன இது? இப்போ தொழுகையில் எவ்வளோ அவசியமாக இருக்கும் சிதறி செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் சரி செய்து கொண்டால் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அவனுடைய உள்ளத்தில் அது நல்ல ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் நாம் தொழக்கூடியவர்களாக, வணங்கக்கூடியவர்களாக, குரானை வீட்டில் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். தினமும் தூங்குவதற்கு முன்னால் எப்பா ஸ்கூல் ஹோம்ஒர்க் செஞ்சியா, டியூஷன் போறியா கேட்குறோமா இல்லையா, பிள்ளைகள்கிட்ட கேட்குறோமா இல்லையா. அதே மாதிரி 5 நிமிஷம் நபியோட ஹதீஸை சொல்லி ஒரு வரலாறு சொல்லி சின்னதாக 5 நிமிஷம் சொல்லலாமே, அவன் உள்ளத்தில் இடம் வருமே. அதையெல்லாம் சொல்ல மாட்டான். 7 மணி நேரம் ஸ்கூல் போகிறான் பிள்ளை, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் 7 மணி நேரம் ஸ்கூலு விட்டு வந்துட்டா 2 மணி நேரம் டியூஷன். 6வது படிக்கிறவன், 5வது படிக்கிறவன், 7வது படிக்கிறவன், 8வது படிக்கிறவன் ஸ்கூலில் 7 மணி நேரம் படித்து பாஸ் ஆக மாட்டானா. ஆனால் 2 மணி நேரம் டியூஷன் போய் பாஸ் ஆவானா. அதனால் 1 மணி நேரம் பள்ளி வாசலுக்கு பள்ளியில் ஓத அனுப்ப முடியாதா. கேட்டால் எங்களுக்கு மார்க்க கல்வி முக்கியம், உலக கல்வி முக்கியம். இந்த நெடிப்புலாம் நம்ம நடிக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் வானா. அது நான் மார்க்க கல்வியும் முக்கியம், உலக கல்வியும் முக்கியம். அப்போனா மார்க்க கல்விக்கு அனுப்பணும். எல்லா ஊருடைய மதரசாவுடைய அவலநிலையை தான். எக்ஸாம் வந்துட்டால் தொடர்ந்து லீவு, டியூஷனுக்கு அனுப்பி வச்சுருவோம். அதுக்கு நம்ம மாற்று ஏற்பாடு கேட்போம். 1 மணி நேரம் அதில் வர்றது அவன் 1/4 மணி நேரம் லேட்டு, 3/4 மணி நேரம் தான் ஓதுவான். அதில் நம்ம எப்படி அந்த நேரத்தை வாங்குறது? ஸ்கூல் டயத்தில் 9 மணி ஆகிட்டா ஜாமான் வாங்குறதுக்கு அனுப்ப மாட்டோம், பக்கத்து வீட்டுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்குறதுக்கு அனுப்ப மாட்டோம். பள்ளி நேரத்தில் கொஞ்சம் போய் சக்கரை வாங்கிட்டு வா, கொஞ்சம் போய் உப்பு வாங்கிட்டு வா, அவள் வீட்டில் போய் இந்த ஜாமானை கொடுத்துட்டு வா. அவன் வருவான், கொடுத்துட்டு 1/4 மணி நேரம் லேட்டா கேட்ட அம்மா கொடுக்க சொன்னாஹா, அவள் வீட்டில் கொடுக்க சொன்னாஹா, அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு. பள்ளியில் நம்ம யூனிஃபார்ம் தைச்சி கொடுத்தா போட்டு வர மாட்டான். கேட்டால் துவைச்சி போட்டேன். ஸ்கூலுக்கு 2 இல்லை 3 4 யூனிஃபார்ம் இருக்கும். ஆனால் பள்ளியில் ஏதாச்சும் யூனிஃபார்ம் தைச்சி கொடுத்தா போட மாட்டோம். கேட்டால் அப்போ தான் துவைச்சி கிடக்கு. காலையிலேருந்து காயாத யூனிஃபார்ம் சாயங்காலம் தான் காயும். அப்போ மார்க்க கல்விக்கென்று எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம எப்போ ஒரு 1 மணி நேரமாச்சும் நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியோட முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போது தான் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் மார்க்கத்தை பற்றி, அல்லாஹை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படும். பள்ளிவாசலில் போய் தொழ சொல்லணும். நம்ம பிள்ளை வீட்டில் தொழுகிறானா, பெரிய பிள்ளையா இருக்கிறானா, பள்ளிவாசல் போய் தொழுகிறான்னு சொல்லணும். பள்ளிக்கு அனுப்பக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு தொழுகையில் கவனமே இல்லை. தொழுகையை பற்றி இன்றைக்கி நம்ம அலட்சியமாக இருக்கிறோம். பெண்கள்கிட்ட ஒரு சில இடத்துல தோய்வாயிடுது. அன்பாந்தவர்களே, கடைசியாக இந்த தொழுகையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இன்றைக்கி தொழுகையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், தொழுகையை விட்டுட்டோம்னா, ஒரு வக்து தொழுகையை விட்டுட்டோம்னா சரி நாளையிலேருந்து கரெக்டாக தொழுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த தொழுகையை விட்டதனுடைய அச்சமோ பயமோ ஒரு வருத்தமோ மட்டும் வர்றதே கிடையாது. இமாம் தஹபி, ஷம்சுதீன் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் கபாயிர் அப்படின்னு சொல்லி பெரும்பாவங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் தொழுகையை விட்டவன் என்ற தலைப்பில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட தொழுகையை விட்டவனுங்கிற செய்தியே வராது. தொழுகையை தொழுதான், நேரத்தை கடத்தி தொழுதான். லுஹருடைய தொழுகை அசரில் தொழுகிறது, அசருடைய தொழுகை மகரிபில் தொழுகிறது. இது பெரும்பாவனை எழுதி வச்சிருக்காங்க இமாம். இதுவே பெரும்பாவனை எழுதுறாங்க. இன்னைக்கு நம்ம தொழுகையை தொழுகிறதில்ல. ஏனை விளக்குவோம், பாத்திரம் விளக்குவோம், கடைசியில் செத்த நேரம் அசருவோம், அசர் தொழுகை போயிடும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே, தொழுகையை நம்ம சரி செய்யணும். பக்து வந்தவனை தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நமது பெண் பிள்ளைகளை அதுக்கு நம்ம தயார்படுத்தணும். குரான் சுன்னாவின் அடிப்படையில் அவங்க நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அவர்களுக்கு குரானை படிப்பதற்கான வழிகளை ஏற்படும். தொழுகையில் நம்ம கவனம் செலுத்தணும்.
அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நமது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை தொழுகக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் ஃபோன் கொடுக்காதீங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நமக்கு வேணாம், தேவையில்லாத பதிவுகள் வேணாம். இந்த டேடி பிரின்சஸ்ஸு இல்லை இந்த லிட்டில் மாமு ஒரு மாமும் வேணாம். அதான் நமக்கு எந்த பலனையும் தரப்படுறதில்லை. தயவுசெய்து அதெல்லாம் விட்டுட்டு நன்மையான காரியத்தில் நடைபோடுங்க. நாளைக்கு மறுமையில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை அனைவரையும் ஆக்கியவர்களை வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். நாளை மறுமையில் நாம் அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த சொர்க்கத்தில் நபியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் அனைவருக்கும் கொடுத்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் கொடுத்து அல்லாஹ் அருள் செய்வானாக பிரார்த்தனை செய்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத் செய்வானாக. ஏதோ கேட்டோம் கடந்து போனோம் இல்லாமல் ஏதோ முடிந்த செய்திகளை இங்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஅல் முஃமினீன். நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் மூமின்களுக்கு பலன் தரும், மூமின்களுக்கு பலன் தரும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் நாம் குர்ஆன் ஆயத்தை கேட்டிருக்கிறோம், ஹதீஸை கேட்டிருக்கிறோம். நபியுடைய நேசத்தை வெளிப்படுத்துறதுனா ஏதோ பேரளவில் நான் ஆயிஷாவோ அப்துல்லாஹவோ அப்துல் ரஹ்மானோ இருப்பதல்ல. அந்த ஹதீஸின் அடிப்படையில், நபியுடைய வார்த்தையின் அடிப்படையில், குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை வாக்குறுதி புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஇந்தி வஇந்து இந்தல்லாஹ் கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வஅன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.